எல்லோருக்கும் ஹாய். தமிழ் சினிமா நமக்கு நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்கு, நிறைய ஃப்ளாப் படங்களையும் கொடுத்துருக்கு, சிறந்த கதைகளையும் மோசமான கதைகளையும் கொடுத்துருக்கு. நிறைய தமிழ் படங்கள் பார்ட்டாக எடுத்து ஹிட்டும் ஆயிருக்கு, பார்ட்டாக எடுக்க போய் ஃப்ளாப்பும் ஆயிருக்கு. இந்த வீடியோ பார்ட் 1 மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி அதோட கண்டினியூவை பார்ட் 2ல் எடுக்க போய் ஃப்ளாப்பான மூவிஸை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். பில்லா 2 விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி தல அஜித், பிரபு, நயன்தாரா நடித்து 2007 வெளிவந்த தாறுமாறான ஹிட்டை கொடுத்த படம் பில்லா. கதை ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுக்க அதோட கண்டினியூவை சக்ரிங்கர் டைரக்ட் பண்ண படம் பெரிய அளவு ஹிட் அடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கதை ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சரியாக போகலை. இந்த பில்லா 2 ஃப்ளாப் ஆயிடுச்சு. சந்திரமுகி 2 பி வாசு டைரக்ஷனில் வித்யாசாகரோட மியூசிக்கில் ரஜினி, பிரபு, ஜோதிகா நடித்து 2005 வெளிவந்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படம் சந்திரமுகி. 90s கிட்ஸுக்கெலாம் ஒரு பயங்கரமான பேய் படம் இந்த சந்திரமுகி. மியூசிக் வித்யாசாகர் கலக்கிருப்பார். படம் தாறுமாறான ஹிட் அடித்த உடனே பார்ட் 2 அதே கேஷன் கியூ வச்சு எடுத்தா ஹிட்டாக இருக்குமோ என்னவோ ராகவ லாரன்ஸ், கங்கனா ரணாவத்தை வச்சு 2023 வெளிவந்து அட்ட ஃப்ளாப் ஆச்சு இந்த சந்திரமுகி 2. இந்த படத்துக்கு கீரவாணியை மியூசிக் டைரக்டராக போட்டிருந்தாங்க. எந்திரன் 2.0 பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ஷனில் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானோட பிரம்மாண்ட மியூசிக்கில் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் நடித்து 2010 வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படம் எந்திரன். சங்கரோட டைரக்ஷனில் பிரம்மாண்டத்தையும் இசைப்புயல் மியூசிக்கில் பிரம்மாண்டத்தையும் கொடுக்க இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதோட கண்டினியூவை பார்ட் 2 வச்சு எடுக்க அதே பிரம்மாண்டம் இதுலேயும் இருந்துச்சு. ஆனால் பார்ட் 1 அளவுக்கு வேகத்தை கூட்டல இந்த 2.0. வசூல் ரீதியாகவும் நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. ஆனால் பார்ட் 1 அளவு பார்ட் 2 சரியாக போனது தான் சொல்லணும். சாமி 2 ஹரி டைரக்ட் பண்ணி ஹாரிஸ் ராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி விக்ரம், த்ரிஷா மற்றும் பலர் நடித்து 2003 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் சாமி. ஹரியோட மேக்கிங்கும் ஹாரிஸ் ராஜோட மியூசிக்கும் வலு சேர்க்க படம் தாறுமாறான ஹிட் ஆச்சு. அதோட கண்டினியூவை விக்ரம், கீர்த்தி சுரேஷ் நடித்து டிஎஸ்பி மியூசிக்கில் 2018 வெளிவந்து ஒரு அட்ட ஃப்ளாப் ஆச்சு சாமி 2 படம். பார்ட் 1 த்ரிஷாவோட பங்கு முக்கியமாக இருக்கும். அவங்கள விட்டு இந்த படம் பார்ட் 2 சரியாக போகாமல் ஃப்ளாப் ஆயிடுச்சு. விஸ்வரூபம் 2 உலகநாயகன் கமல்ஹாசனோட டைரக்ஷனில் அவரே நடித்து சேகர் கபூர், ஆண்ட்ரியா மற்றும் பலர் நடித்து 2013 வெளிவந்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் விஸ்வரூபம். படத்தோட மேக்கிங் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் கமல்ஹாசன். மியூசிக் கூடுதலாக பலம் சேர்க்க தாறுமாறான ஹிட்டாச்சு இந்த படம். இதோட கண்டினியூவை பார்ட் 2 2018 எடுக்க படம் பார்ட் 1 அளவுக்கு சரியாக போகாமல் ஃப்ளாப் ஆயிடுச்சு விஸ்வரூபம் 2. இந்தியன் 2 பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் கமல்ஹாசன், மனிஷா கொய்ராலா மற்றும் பலர் நடித்து 1996 வெளிவந்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தான் இந்தியன். சங்கரோட மேக்கிங், ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ், பிஜிஎம்ஸ்லாம் இன்றைக்கி வரை கேட்கும்போது அவ்வளோ கூஸ்பம்ஸ் தான். படம் தாறுமாறான ஹிட்டை கொடுக்க அதோட கண்டினியூவை டைரக்டர் சங்கர் எடுக்க முடிவு பண்ணி பார்ட் 2 2024 ரிலீஸ் பண்ண இப்போ உள்ள காலத்தில் இந்த கதை மக்கள் மத்தியில் சரியாக பிடிக்காமல் போக படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சங்கரோட பிரம்மாண்டம் இதில் இருக்கும். படம் கிட்டத்தட்ட சரியாக போகலன்னே சொல்லலாம். பிச்சைக்காரன் 2 சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடித்து மியூசிக் கம்போஸ் பண்ணி 2016 ரிலீஸ் ஆன சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் பிச்சைக்காரன். கதை அமைப்பு, மியூசிக்னால படம் தாறுமாறான ஹிட் அடிக்க பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார் விஜய் ஆண்டனி. இதோட கண்டினியூவை பார்ட் 2 2023 ரிலீஸ் பண்ண படம் பார்ட் 1 அளவு சரியாக போகாமல் ஃப்ளாப் ஆயிடுச்சு இந்த பிச்சைக்காரன் 2. பொன்னியின் செல்வன் கல்கியோட ஸ்டோரியில் மணிரத்னம் டைரக்ட் பண்ணி இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய்னு நடிகர் பட்டாளமே நடித்து 2022 வெளிவந்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தான் பொன்னியின் செல்வன். கல்கியோட கதையும் மணிரத்னத்தோட இயக்கமும் கூடுதலாக ஏஆர் ரஹ்மானோட வெறித்தனமான மியூசிக்லாம் படம் தாறுமாறான ஹிட் அடிக்க வசூல் ரீதியாகவும் அதிக லாபத்தை கொடுத்துச்சு இந்த பொன்னியின் செல்வன். அதோட கண்டினியூவாக பார்ட் 2 2023 ரிலீஸ் பண்ணாங்க. பட் பார்ட் 1 அளவு சரியாக போகாமல் இந்த படம் ஃப்ளாப்னே சொல்லலாம். பார்ட் 1 சிறந்த படத்துக்கான தேசிய விருதை தட்டிட்டு போச்சுறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி தமிழ் சினிமாவில் பார்ட் 1 சிறப்பான கதையும் அதிக லாபத்தையும் கொடுத்தனால பார்ட் 2 எடுத்த அந்த படங்கள்லாம் ஃப்ளாப் ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.